பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசாங்கம் உத்தரவிட்டு எல்லா இடத்துலையும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது. இப்போது காமராஜரை பற்றி பேசணுன்னா நிறையா காரியங்கள், கர்ம வீரர், பெருந்தலைவர், இப்படி நிறையா தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக, நாட்டிற்காக தியாகம் பண்ணினவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கிங் மேக்கர், அதாவது ராஜாக்களை உருவாக்கினவர். ஏன் அப்படி அவருக்கு அந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அப்போ தான் கல்வி வளர்ச்சிக்காக அவர் எல்லா கிராமத்துலேயும் பாடசாலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பிள்ளைகள் பசினால் படிக்காமல் இருக்கிறாங்க, அப்போ காலை உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். இப்படி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தவர் காமராஜர். அவருக்கு ஏன் கிங் மேக்கர் அப்படின்னா, அவர் இந்தியாவை ஆளக்கூடிய நல்ல சான்சஸ் கிடச்சிச்சு, நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அவர் இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அதாவது இந்திய காங்கிரஸ் தலைவர் தான் அந்த நாட்களில் ஜெயித்து வரும் பொழுது, அந்த கட்சி ஜெயிக்கும் பொழுது அவங்க தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் தான் அந்த அளவுக்கு படிக்காதனால அவர் அந்த பிரதமர் போஸ்ட்டை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை வைத்து அவர் அழகு பார்த்தார். கிங் மேக்கர். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் கிங் மேக்கர், ராஜாக்களை உருவாக்குகிறவர். வெளிப்படுத்தின விஷயம் 1:5-6 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினார். இப்போ நம்ம இன்னைக்கு ராஜாக்கள், அவர் ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். அவர் நம்மை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவர் நம்மை ராஜாக்களாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில தேவைகள், சில பற்றாக்குறையில் இருந்த உடனே நம்ம மனம் தளர்ந்து போயிருந்தோம். ஐயோ, நம்ம இந்த உலகத்தில் தரித்திரத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நமக்குன்னு வச்ச ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கையை நம்ம அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கறது இல்லை. அன்பானவர்களே, நம்ம கிங் மேக்கர் இயேசு கிறிஸ்துவால் நாம் ராஜாக்களாக உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால் இந்த காமராஜர் கிங் மேக்கர் என்று உலகத்தில் அழைக்கப்படுவது போல இயேசு கிறிஸ்து ராஜாக்களாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், உருவாக்குகிறார், இன்னும் உருவாக்க போகிறார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.